வணக்கம், என் பேர் பட்டு. என்னோடய வெப்சைட்டோட பேர் freefincal.com. இந்த வீடியோவில் ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் பென்ஷன் வரணும்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பர்சனல் ஃபைனான்ஸ் ஸ்பேஸில் ஒரு 4-5 வருஷம் இருந்தால் எப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதினா இல்லை வீடியோவுக்கு டைட்டில் வச்சா வியூஸ் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிய வரும். அது என்ன சொல்கிறது, இதே வீடியோ இதே கண்டென்ட்டை நான் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் செய்வது எப்படி அப்படின்னு போட்டேன்னா, இல்லை ஹவு டு டூ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு ஒரு இங்கிலீஷில் டைட்டில் போட்டேன்னா அதுக்கு வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக வரும். அது வேறாஸ் நான் ஒரு 1 lakh பென்ஷன் என் மந்த்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது மைண்டில் ஏதோ ஒரு ட்ரிகர், 1 lakh per month பென்ஷன், அது ஏதோ பெரிய அமௌண்ட் மாதிரியும், அது கிடச்சா வாழ்க்கையிலேயே அது எல்லாமே இப்போ போதும், எல்லா நமக்கு நம்ம தேவைகள்லாம் அதுலேயே பூர்த்தி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நமக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் இது இங்கிலீஷில் போடணும், தமிழில் வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. விச் இஸ் எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எப்படி செய்வது அப்படிங்கிற வீடியோவை, அந்த வீடியோ ஒன்று இருக்குது டீட்டெயில்டாக. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. இன்கம் ஃப்ளோரிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, எனிவே அது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒருத்தருடைய இப்போதைய எக்ஸ்பென்சஸ் இன்னி தேதியில் எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ், அதாவது அத்தியாவசிய எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸ் வாழ்நாள் பூரா தொடரும் அப்படிங்கிற நீங்கள் ஒரு பட்டியலிட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து 30,000 ரூபாய், ஒருத்தருக்கு 30,000 ரூபான்னு வச்சுட்டு வருஷம் அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து 6% இன்ஃப்ளேஷனில் ஏறுதுன்னு வச்சுட்டா 55 வயசில் இன்றைக்கி 30,000 ரூபாய் இருக்கிற செலவுகள் எல்லாம் வந்து 96,000 ஆகிடும். ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கிட்ட வந்துடும். இந்த 35 வயசு ஆசாமி 20 வருஷம் கழிச்சு 30,000ங்கிறது 1 லட்சம் ஆகிடும். இது இன்னி தேதியில் இருக்கிற எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ். அடுத்த வருஷம் புதுசாக எதாவது வரலாம், புதுசாக திடீர்னு ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் வந்தால் டயபெட்டிஸ் மெடிசன்ஸுக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், அது வாழ்நாள் பூரா சாப்பிட வேண்டியதான். பிபின்னா அதுக்கு சாப்பிடணும், ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்னா அதுக்கு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு புது எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே இருக்கும், புது செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன் ஒரு தடவை பண்ணக்கூடிய கேல்குலேஷன் அல்ல, வருஷம் இதை பண்ணணும். வருஷம் புது இன்புட்ஸ் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இந்த டேட்டாவெல்லாம் மாற்றி திருப்பி கேல்குலேட் பண்ணோம். அது இல்லைன்னா இந்த ஹோல் எக்ஸசைஸ் வேஸ்ட்டு, அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த 1 லட்சம் கிட்ட ஆகிடும் அந்த 55 வயசில் அந்த ஆசாமி ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுப்போம். சாரி, 1 லட்சம் மாதம் செலவுக்கே வேணும்னா 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் வந்தால் போதாது, ஏன்னா 1 லட்சம் ரூபாய் அந்த டாக்ஸ் கட்டணும். ஸோ ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 14 லட்சம் வரணும். 14 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வந்தால் தான் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் இன்கம் போஸ்ட் டேக்ஸ்லாம் வரும். நான் வந்து 20% தான் டேக்ஸ் போட்டிருக்கேன், ஏன்னா 20 வருஷம் கழிச்சு கொஞ்சம் குறைஞ்சிடும் டேக்ஸ் ரேட்டு அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் வச்சு போட்டிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 14 லட்சமாவது பென்ஷன் வரணும். 14 லட்சம் பென்ஷன் எப்படி வரும்? எய்தர் நீங்கள் ஆர்பிஐலேருந்து பாண்டு வாங்கினீங்கனாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொடுத்து ஒரு ஆன்யூட்டி வாங்கினீங்கனால தான் வரும். ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு 14 லட்சம் வரணும்னா 20 வருஷம் கழிச்சு ஆன்யூட்டி ரேட் எவ்வளோ இருக்கும்? இப்போவே 6.5% வரமாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ 20 வருஷம் கழிச்சு ஒரு 5% கூட வருமானு கூட டவுட்டு தான். 4%, 5% மேபி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. சரி, ஒரு 5.5%ன்னு வச்சுட்டா கூட அதுக்கு வந்து ஒரு 2.5 கோடி ரூபாய் வேணும். 2.5 கோடி ரூபாய் இருந்தால்தான் 20 வருஷம் கழித்து உங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். அந்த 14 லட்சம் ரூபாயில் டேக்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. அது போதுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது இருக்கிற 30,000 ரூபாய் செலவு வந்து 20 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் ஆகிடும். 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கான்ஸ்டன்ட் பென்ஷன், இந்த ப்ளூ லைன் வந்து அந்த கான்ஸ்டன்ட் பென்ஷன் வருது. வேறாஸ் உங்கள் செலவுகள் வந்து ஏறிக்கிட்டே போகும். திருப்பி நான் சொல்கிறேன், இந்த செலவு வந்து இன்னி தேதியில் இருக்கிற செலவு, புதுசாக செலவு ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ இதோட ஜாஸ்தியாக வரும். ஸோ இந்த கேப்பை நீங்கள் சரி கட்டினா தான் உங்களால் ரிட்டையர்மெண்ட்டை வந்து நிம்மதியாக இருக்க முடியும் ரிட்டையர்மெண்ட்டில். இல்லைன்னா
உங்களுடைய குழந்தைகளை நம்பி இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய செலவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இது வந்து இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு இப்போ இருக்கிறது. செலவுகள் செய்யும்பொழுது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அடிஷ்னலாக ஒரு செலவு செய்யும்போது இது தேவையா, இது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பாதிக்கும், பர்டிகுலராக கடன் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாதிக்கும் அப்படிங்கிறது யோசித்து செய்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 5.5% ஆன்னுட்டி வச்சுட்டேன். 14 லட்சம் ரூபாய் வரத்துக்கு 2.5 கோடி ரூபாய் தேவை. மீதி இந்த கேப்பை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் 2 கோடி ரூபாய் தேவை. இந்த கேல்குலேஷன் அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வீடியோவில் பண்ணியிருக்கேன். தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தனியாக நீங்கள் போய் பார்த்துங்க எப்படி வந்து இந்த கேப்பை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. அதாவது கேல்குலேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து இந்த 2 கோடி ரூபாய் எனக்கு நான் இப்போ சொல்கிற 2 கோடி ரூபாய் எப்படி வந்ததுங்கிறது. ஸோ 30,000 ரூபாய் மட்டுமே மாத செலவு இப்போ இருக்கிற ஒரு ஆசாமிக்கு 20 வருஷம் கழிச்சு 4.5 கோடி ரூபாய் வேணும். 4.5 கோடி ரூபாய். அந்த 4.5 கோடி ரூபாயில் 2.5 கோடி ரூபாய் இந்த ப்ளூ லைன் வருஷம் ஒரு 12 லட்சம் ரூபாய், அதாவது மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு பென்ஷனுக்கு மட்டுமே 2.5 கோடி ரூபாய் போயிடும். மீதி 2.5 கோடி ரூபாய் இந்த கேப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அது ஒரு ரிட்டர்ன் ஒரு 7% 8% ரிட்டர்ன் அசியூம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மாதம் எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா செலவுக்கு ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு அசியூம் பண்ணி. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக இந்த இன்கம்க்கு பேர் இன்கம் ஃப்ளோரிங். இந்த இன்கம் ஃப்ளோரிங் மெத்தட் வந்து என்ன ஒரு ஐடியானா, உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்கம் கேரண்டி பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பா ஏதோ ஒரு பென்ஷன் வருது. ஆனால் அது போதாது. பென்ஷனுங்கிறது வந்து அதெல்லாம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லாங்குவேஜ்லாம் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய லாங்குவேஜ். நமக்கு வந்து அது வந்து ஒரு காம்பனண்ட். நம்ம ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். அதில் ஒரு காம்பனண்ட் பென்ஷன், இல்லை இந்த மாதிரியான ரெகுலர் இன்கம் பாண்ட்ஸ்லேருந்தோ இதிலேருந்தோ. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒன்லி அட்வான்டேஜ் அந்த 20 வருஷம் டைம் இருக்குது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த 20 வருஷம் டைமில் உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ எடுத்து ஆகணும். இப்போ வந்து நீங்கள் இல்லை எனக்கு ஈக்விட்டி ரிஸ்கி, கோல்டு ரிஸ்கி, அந்த ரிஸ்கி, இந்த ரிஸ்கின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அதனால் யங்காக இருக்கும்போதே எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 1 லட்சம் ரூபா பென்ஷன் அப்படிங்கிறத அது அந்த மைண்டில் வந்து இந்த 1 லட்சம் 1 கோடி இந்த மாதிரி இது ஒரு மென்டல் ஒரு பிளாக்குன்னே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஃபிக்ஸேட் ஆகிடக்கூடாது இந்த நம்பர்ஸ். அது 1 லட்சங்கிறது 1 பக்கத்தில் 5 0 அவ்வளோதான். அது நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அந்த 1 லட்சம் கம்மியான பைசாவோ இல்லை ஜாஸ்தியான பைசாவோ அது ஒரு அவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தானே அந்த அமௌண்ட்டு பிக் அமௌண்ட்டாக ஸ்மால் அமௌண்ட்டான்னு ரிலேட்டிவாக சொல்ல முடியும். ஸோ பென்ஷன் இந்த மாதிரி 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் கால்குலேட்டே பண்ணாமல் எடுப்பாங்க. 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு அதோட ஜாஸ்தியாக தேவைப்படும், இல்லை நிறைய பேர் கம்மியாக கூட போதும். பட் அது கால்குலேட்டே பண்ணாமல் சும்மா 1 கோடி, ஏன்னா அது ஒரு பெரிய நம்பர். ஏன்னா அது நம்ம க்ரோர் பற்றி ஆனதுக்கப்புறம் தானே அது ஒரு சின்ன நம்பர் ஆகும். ஸோ அதனால் அது பண்ணக்கூடாது. ஸோ அந்த பென்ஷனுங்கிற ஐடியாவும் மறக்க வேண்டாம். பட் அது வந்து ஒரு காம்பனண்ட். அதுதான் மெயின் எய்மாக வச்சுக்கக்கூடாது. பென்ஷன் தான் மெயின் சோர்ஸ். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் 10,000 5,000 10,000 எக்ஸ்ட்ரா இங்கேருந்தோ வருது. அந்த மாதிரியான நிலைமையை தாண்டி பென்ஷனுங்கிறது வந்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 30% காம்பனண்ட் இல்லை 20% காம்பனண்ட். மீதி பைசா தனியாக நான் வச்சுருக்கேன். என்னுடைய எமர்ஜென்சி செலவுகளுக்கும் என்னுடைய செலவுகள் பணவீக்கத்தினால ஏறும்பொழுதும் என்னால் அதிலிருந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அதுக்கு இப்போது ரிஸ்க் எடுத்தால் தான் முடியும். செலவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக செலவழிக்கணும். புது செலவுகள், அதாவது அத்தியாவசிய செலவுகள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக ஒரு செலவு வரும்பொழுது நம்ம யோசித்து செய்யணும். முடிஞ்சால் யோசித்து செய்யணும். டெப்ட் கடன் வந்து எவ்வளோ தவிர்க்க முடியுமோ தவிர்க்கிறது பெட்டர். வீடு வாங்கினோம்னா கூட கொஞ்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த 30% சேலரியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போயிடணும் மாதம். அது என்ன கடனாக இருந்தாலும் அது ஸ்டாப் ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கடன் வாங்குறது பெட்டர். நான் முன்னாடியே ஒரு 2-3 நாள் முன்னாடி பண்ண வீடியோ சொன்னது மாதிரி பாசிவ் இன்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இப்போவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஃபைனலாக வந்து இந்த 4.5 கோடி ரூபாய் டார்கெட்டுக்கு அட்லீஸ்ட் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் 9 to 10% ஆஃப்டர் டேக்ஸ். அதுவே ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து 9 to 10% போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் ஆஃப்டர் டேக்ஸ் அசியூம் பண்ணால் 35,000 40,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருஷத்துக்கு 6% ஏறணும். அதாவது இன்ஃப்ளேஷன் எவ்வளவோ அந்த அளவுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏறினால்தான் 4.5 கோடி கிட்டக்காவையாவது போக முடியும். ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்பென்சஸ்ஸே 30,000 ரூபாய். நீங்கள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால்தான் ரிட்டையர்மெண்ட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுங்க. இது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். இது இன்னொரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸ்பென்சஸோடு ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அட்லீஸ்ட் எவ்வளவு செலவழிக்கிறீங்களோ அத்தியாவசிய செலவு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் விட்டுருங்க, ஏன்னா அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்க போகிறதில்ல. இஎம்ஐ எல்லாம் விட்டுருங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உடனே ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய அத்தியாவசிய செலவு என்னவோ அதை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த செலவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். என்ன நம்பர் போட்டாலும். அப்போ அன்ரியலிஸ்டிக்காக 15%லாம் போடுறது முட்டாள்தனம். ரிட்டர்ன் 15% போடுறது முட்டாள்தனம். ஞாபகம் வச்சிங்க, நான் 6% தான் இன்ஃப்ளேஷன் போட்டிருக்கேன். அதுவே ரொம்ப ரொம்ப கம்மி, அண்டர் எஸ்டிமேட். 8% இன்ஃப்ளேஷன் தான் கரெக்டான நியாயமான நம்பர். 8% போட்டிங்கன்னா இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். 5.5 கோடி 6 கோடிக்கிட்ட வந்துடும். ஸோ இந்த பென்ஷனுங்கிற ஐடியாவை விட்டுட்டு, அதாவது அதுதான் நம்மளுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறத விட்டுட்டு அது வந்து ஒரு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு அங்கம் அப்படிங்கிறது நம்ம மனசில் ஏற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.